ஹாய் ஆல், நல்லா சூப்பர் கிறிஸ்பி டேஸ்டி அண்ட் யம்மியான இந்த பட்டர் ஜாம் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்க போகுது. நம்மளோட சேனலில் பேக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகியிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய பேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதோட டெக்ஸ்சரை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பி அண்ட் நைஸாக இந்த குக்கீஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அன்சால்டட் பட்டரை சேர்த்துக்கலாம். நான் அமுலோட அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை விஸ்க வச்சு நல்லா சாஃப்டன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பட்டர் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டான டெக்ஸ்சருக்கு வருதோ அந்த அளவுக்கு குக்கீஸ் நல்லா சூப்பராக வரும். ஸோ பட்டர் நல்லா ஸ்மூத்தன் ஆனதுக்கப்புறமா அரை கப் இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரையும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக ஐசிங் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாமே நல்லா டிசால்வ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சுகர் டிசால்வ் ஆனதுக்கப்புறமா இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய மில்க்கை சேர்த்துட்டு விஸ்க் வச்சு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். குக்கீஸ் போடுற அளவுக்கு மில்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மில்க் தான் அந்த குக்கீஸை நல்லா சாஃப்ட் அண்ட் நைஸாக சூப்பராக கொடுக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கலாம். அண்ட் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். மில்க் பவுடர் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இதை எய்தர் விஸ்க் இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் ப்ளஸ் 1/4 கப் அளவுக்கு மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 கப்பில் பார்த்தோன்னா ஹாஃப் சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தென் மீதி இருக்கக்கூடிய மாவையும் சேர்த்துட்டு அது கூடவே 1/4 கப் அளவுக்கு மைதாவையும் சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எசன்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இந்த குக்கீஸ்க்கு எசன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா கார்டமன் எசன்ஸ் இல்லைனா வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ண இதோட ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், இதோட டெக்ஸ்சராக இருக்கட்டும், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் குக்கீஸ் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வரும். தென் ஒரு பைப்பிங் பேக்கில் ஆல்ரெடி பார்த்தோன்னா நாசல் போகிற அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பைப்பிங் பேக்கில் இந்த 2 mm நாசலை இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். நாசல் போட்டதுக்கப்புறமா இதை ஒரு டம்ளர் இல்லைனா டீ கப் மேலே பார்த்தோன்னா இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடியாக ரெடி பண்ணியிருந்த பேட்டரை இதில் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஹாஃப் பேட்டரை பார்த்தோன்னா இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த பேட்டரை உள்ளே போகிற மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பைப்பிங் பேக்கை இது போல் ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ தட் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் வேணும்னா பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் ஆயிலில் லேஸாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பைப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் இதே போல் ஃப்ளவர் டிசைன்ஸில் எல்லா குக்கீஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு மூடி இல்லைன்னா ஃபிங்கர்ஸோட டிப்பை வச்சுட்டு இது போல் லேஸாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ தட் இதில் நம்ம ஜாம் எல்லாத்தையும் நல்லா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி போட்டிருந்த ஜாம் குக்கீஸ்லேயே ஜாம் எப்படி நல்லா சூப்பராக நல்லா மெல்டடான கன்சிஸ்டன்சிக்கு வரதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பைப்பிங் பேக்கில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். தென் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜாம் எந்த ஜாம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கிசானோட மிக்சட் ஜாம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு 2 டீஸ்பூன் போல் இந்த பைப்பிங் பேக்கில் சேர்த்ததுக்கப்புறமா இது ஜஸ்ட் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் நல்லா சாஃப்டன் ஆகிட்டு
லிக்விடான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது போல் நல்லா எல்லாத்தையுமே பாட்டமில் கொண்டுட்டு போயிட்டு அகைன் இந்த பைப்பிங் பேக்கை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த ஜாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு குக்கீஸில் நம்ம போட்டிருந்த ஹோல்ஸ்லேயும் இந்த ஜாமை ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கும் போதே நல்லா டெம்ட் ஆகுது. எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதோட டெக்ஸ்சராக இருக்கட்டும், இதோட டிசைனாக இருக்கட்டும், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ ஆல்ரெடியாக ஓவனை பார்த்தோன்னா 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு டாப் அண்ட் பாட்டம் டாட் ஆன் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதில் நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் போல் 175 டிகிரிக்கு டாப் அண்ட் பாட்டம் டாட் ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் சாஃப்டாக உங்களுக்கு வேணும்னா கரெக்டாக 15 மினிட்ஸ் போல் எடுத்துருங்க. எனக்கு கொஞ்சம் மேலேயே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வேணுன்றதுனால இது ஒரு 20 மினிட்ஸ் போல் 175 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். அவ்வளோதான், நல்லா சூப்பர் டேஸ்டி அண்ட் யம்மியான பட்டர் ஜாம் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு எடுத்து ஒன்று ஷோ பண்ணுற பாருங்களேன். இதோட டெக்ஸ்சராக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி நான் இதை பிரேக் பண்ணியும் காட்டுற பாருங்கள். அதோட கிறிஸ்பினஸையும் பாருங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.